வணக்க மக்களே, சட்டமன்ற கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? எம்பி சீட் திமுக தேமுதிகவுக்கு அனுப்பிய கடிதம் என்ன? இம்முறையாவது பிரேமலதா ஆசை நிறைவேறுமா? முதல்வர் ஸ்டாலின் கையில்தான் கூட்டணி முடிவுகளா? வாங்க வீடியோவை மூலமாக காணலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் நோக்கி தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சிப் பணிகளெல்லாம் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. அந்த வகையில்தான் தமிழகத்தில் நிலவக்கூடிய சூழல் என்பது அரசியலில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய வேளையில் அரசியல் எல்லாம் அதிவேகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறதா. இந்த வகையில்தான் தமிழகத்தில் காலியாக உள்ள அந்த 6 மாநிலங்களவை இடங்களுக்கான தேர்தல் என்பது தேதியை கண்டிப்பாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளதா. இதனைத் தொடர்ந்துதான் ஆளுங்கட்சியான திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் சார்பில் போட்டியிட்ட போகும் வேட்பாளர்கள் யார் என்பது குறித்த ஒரு எதிர்பார்ப்பு அரசியல் வட்டாரத்திலே சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதா. இந்த நிலையில்தான் கண்டிப்பாக இந்த 6 மாநிலங்களவை உறுப்பினர் பதவி என்பது கண்டிப்பாக அனைத்து கட்சிகளுக்குமே ஒரு முக்கிய பதவியாக பார்க்கப்பட்டு வருகிறதா. தற்போதைய சூழல் என்னவென்றால், தற்போதைய சட்டப்பேரவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்வு செய்ய சுமார் 32 எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவை என்பதும் அந்த வகையில்தான் திமுகவிற்கு கண்டிப்பாக 4 இடங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது என்று கூறப்படுகிறதா. இந்த நிலையில்தான் கட்சியின் ஒரு முக்கிய வழக்குகளை திறம்பட கையாளும் மூத்த வழக்கறிஞர் அதாவது என்ஆர் இளங்கோவனுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படுவது என்பது கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டதாக கூறப்படுகிறதா. திருச்சி சிவா அவர்கள் பல முறை எம்பியாக இருந்த போதிலும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் இளைஞரணி காலத்திலிருந்தே கொண்டுள்ள நெருக்கமான நட்பு காரணமாகத்தான் திருச்சி சிவாவின் பெயர் மீண்டும் பரிசீலனையில் இருப்பதாக தெரிய வருகிறது. இந்த நிலையில்தான் கனிமொழிக்கு கூட என்எவிஎன் சோமு சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட விருப்பமுள்ளதால் அவருக்கு பதிலாக வேறொரு பெண் வேட்பாளர் கண்டிப்பாக இந்த மாநில உறுப்பினருக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம் என ஒரு வியூகமெல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் அதே சமயம் அந்தியூர் செல்லூர் ராஜாக்காவுக்கு ஏற்கனவே பலமுறை வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாலும் கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த என்பதாலும் இந்த முறை அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்படலாம் என அறிவாலய வட்டாரங்கள்லாம் தெரிவித்து வருகிறதா. இந்த நிலையில்தான் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கூட்டணி கணக்குகள் எல்லாம் சீரமைக்க இந்த மாநிலங்களவை தேர்தல் என்பது ஒரு துருப்புச்சீட்டாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதற்கிடையில் தான் 17 எம்எல்ஏக்களை கொண்டுள்ள காங்கிரஸ் கட்சிக்கு கூட தங்களுக்கு ஒரு இடத்தையாவது கண்டிப்பாக ஒதுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறது. திமுக கூட்டணியில் பேச்சுவார்த்தை ஈடுபட்டுள்ளதாக கூறப்படும் தேமுதிக என்பது கண்டிப்பாக ஒரு மாநிலங்களவை இடத்தை கேட்டு வருகிறது. அதாவது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இதற்கான கடிதத்தை கூட ஒன்று அளித்திருப்பதாக தெரிகிறதா. அதாவது விசிக கட்சியும் தங்களுக்கு ஒரு இடத்தை ஒதுக்க வேண்டும் என தொடர்ந்து தனது கோரிக்கை வலியுறுத்தி வருகிறது. இந்நிலையில்தான் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் என்பது கண்டிப்பாக கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் இந்த மாநில உறுப்பினர் என்பது பதவி என்பது கண்டிப்பாக ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்பட்டு வருகிறதா. இதனைத் தொடர்ந்தான் 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது கண்டிப்பாக தேமுதிகவுக்கு ஒரு முக்கிய தேர்தலாக பார்க்கப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்தான் தேமுதிகவின் அடுத்த கட்ட நிலைப்பாடு என்னவாக இருக்கும், அவரது தேர்தல் வியூகம் என்னவாக இருக்கும் என்பதுதான் மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்பட்டு வருகிறது. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.